ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா காரசாரமாக, நல்லா புளிப்பாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, 10 பல் பூண்டு, 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நல்லா ஊற வச்சுருக்கோம் சுடுதண்ணில் வச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சு நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த வழுவழுப்புலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே வந்து வெண்டைக்காய் பாதி வெந்துடும். இன்னும் நம்ம குழம்பு செய்யும்போது நல்லா உப்பு காரம்லாம் உரைச்சி நல்லா டேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு இது மாற்றி வச்சிடலாம். இந்த வெண்டைக்காயில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு கூட நல்லது தான். இப்போ இந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுடலாம். இது கூடவே கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரியணும். இதில் வெந்தயம் போகிறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் ஆகும். 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இது கூடவே சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டு நம்ம ஒரு 10 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம 3 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளில் வந்து மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கொம்பு மஞ்சள், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம தனியாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வேகணும். இப்படி மூடி போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் தக்காளி. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா சட்னி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வெண்டைக்காய் போயிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த வெண்டைக்காயில் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நம்ம இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் நல்லா மசாலாலாம் ஏறி நல்லா சூப்பராக வெண்டைக்காயும் ரொம்ப சாஃப்டாகிடும். நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புளியை வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்னஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இப்போ வந்து இது சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நம்ம ரைஸ் கூட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிடலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். See you.